ஆனந்தி வந்து எலக்ட்ரீஷியன் ஒய்ஃபை வந்து வர வைக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டோன்னா, எலக்ட்ரீஷியன் அப்படியே அதிர்ச்சியா நிற்கிறாரு. "என்ன சார் அப்படியே அதிர்ச்சியா நிற்கிறீங்க? இப்போ சொன்ன விஷயத்த உங்கள் ஒய்ஃப் முன்னாடி சொல்லிடுங்க சார். அவங்களும் வந்து உங்கள பற்றி தெரிஞ்சுப்பாங்கல்ல. இவ்வளோ நாள் உங்க கூட குடும்பம் நடத்துகிறாங்க. எப்படின்னு அவங்களுக்கும் உங்கள பற்றி தெரியும்ல. உங்களுக்கு தான் எந்த பயமும் இல்லையே. கோர்ட் ஏறி இவ்வளோ பேர் முன்னாடி சொல்லியிருக்கீங்க. ஒய்ஃப் முன்னாடி சொல்றதா பெரிய விஷயம். உண்மைய தானே நீங்க சொல்ல போறீங்க?" அப்படின்னு ஆனந்தி கேட்குறாங்க. அத கேட்டுட்டு அப்படியே நிற்கிறாரு எலக்ட்ரீஷியன். "என்னப்பா உண்மைய சொல்றதுக்கு என்ன கஷ்டம் உனக்கு? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, உங்க பொண்டாட்டி முன்னாடியே சொல்லிடு. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த வக்கீலு. அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. உடனே வந்து ஜட்ஜ் வந்து "உண்மைய சொல்லுப்பா, என்ன நடந்தது?" அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, "மேடம் தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க மேடம்னு" சொல்லிட்டு அழறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து அதிர்ச்சியா எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. "நான் வந்து பொய் சாட்சி தான் சொன்னேன். அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி. நான் தேவையில்லாம வந்து காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். என் குழந்தை முன்னாடியும், என் பொண்டாட்டி முன்னாடியும் நான் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்காக தான் நான் இந்த வேலையே செஞ்சேன். எனக்கு போதிய வருமானம் இல்ல மேடம் எலக்ட்ரீஷியன் தொழில்ல. ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். வேறு வழி இல்லாம அந்த கஷ்டத்த வந்து சொன்னேன். ஆபத்துல வந்து என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷனை வந்து பயன்படுத்திக்கினாரு. அவர் என்கிட்ட வந்து கேட்டாரு, "இந்த மாதிரி வந்து நீ கோர்ட்ல சொன்னீன்னா, உனக்கு லைஃப் லாங் செட்டில்மெண்ட் பண்றேன். எவ்வளோ வந்து பணம் தரேன், லட்சக்கணக்கில பணம் தரேன்னு" சொன்னாரு. அதுக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி சொல்லிட்டேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்கள வாழ வைக்க தான் நான் அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டேன். அவங்க இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது. அதனால என்னை மன்னிச்சிடுங்க மேடம். அந்த பணத்துக்காக இந்த பொண்ணு பாவம் மேடம். இவங்க மேல தேவையில்லாம நான் பழிய போட்டேன். என்ன அண்ணன் அண்ணன் தான் மேடம் கூப்பிட்டுச்சு. சாரி மேடம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. உடனே வந்து அட பாவி! இந்த மாதிரி ஒரு பொண்ணு மேல உனக்கு வந்து வந்து குற்றம் சொல்றதுக்கு எப்புட்றா மனசு வந்தது? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டுறாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்குறாரு. இப்போவாது உண்மைய சொன்னியே ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க அவங்க ஒய்ஃபு. என்னை மன்னிச்சிடுமா அப்படி சொல்லிட்டு குழந்தைய தூக்கிக்கிறாரு. இதை பார்த்துட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாருமே. அதை பார்த்துட்டு நீதிபதி வந்து இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, "அது வந்து மேடம் நிறுத்துறீங்களா?" அப்படின்றாரு அப்படின்றாங்க வக்கீலை பார்த்து. வக்கீல் வந்து அவங்க வீரபத்ரன் வக்கீல் எதுவும் சொல்ல வர்றாரு. "மேடம் மேடம் இவ வேணும்னே வந்து பொய் சொல்ல வச்சுருக்கா மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு "அப்போ நீங்களும் பொய் சொல்ல வச்சிங்களா? இவங்களும் பொய் சொல்ல வச்சாங்களா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அவர் தான் அவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்துட்டு அந்தளவு உண்மையை சொல்கிறார்ல, அப்புறம் என்ன? அப்போது இந்த அளவு ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துறதுக்காக வழி பண்ணியிருக்கீங்க இல்லை வீரபத்ரன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, வீரபத்ரன் அப்படியே அமைதியாக இருக்கார். "மேடம் அது வந்துச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? இந்த மாதிரி பண்ணியிருக்க. கட்டின பொண்டாட்டியே வந்து வேற ஒருத்தரும் கூட இந்த மாதிரி கேவலமாக பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. நீதிபதி செம்ம திட்டு வாங்குறாரு. வீரபத்ரன், "இந்த கேஸில் இப்போது உங்களுக்கு புரியுதா மேடம்? இந்த மாதிரி தான் மேடம் ஒவ்வொருத்தரையும் என்னை சம்மந்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் இவன் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான். இவன் டார்ச்சர்லேருந்து தப்பிக்கணும்னு முடிவு பண்ணி தான் அன்றைக்கி நான் வந்து தற்காப்புக்காக அவனை அடித்தேன். வேறு எந்த காரணமும் கிடையாது மேடம். தயவு செய்து இவன்கிட்டேருந்து எனக்கு விடுதலை வாங்கி தருங்க ப்ளீஸ் மேடம். இப்போ பார்த்தீங்கல்ல என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கான். அவன் வாயால் சொல்லிட்டான் பார்த்தீங்களா?" அப்படின்னோடனே, இந்த கேஸில் தெளிவாக ஒரு விஷயம் வந்து உறுதியாகுது. வீரபத்ரன் சொன்னது நடித்தது எல்லாமே போய் அவர் நடிப்பை மட்டும்தான் காட்டியிருக்காரு. வேணும்னே இந்த கோர்ட்டை வந்து ஏமாத்திருக்கிறது தெரிய வருது. அதனால் ஆனந்தி பக்கம் தான் வந்து எல்லா உண்மையும் இருக்குன்றது இந்த கோர்ட்டு புரிஞ்சுக்குது. ஆனந்தியோட மனசையும் இந்த கோர்ட்டு புரிஞ்சுக்குது. ஆனந்தி எந்த தப்புமே பண்ணலை. அவங்க நிரபராதி. இந்த வீரபத்ரன் தான் எல்லா தப்பையும் பண்ணியிருக்காரு. அவங்கள தொடர்ந்து வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கஷ்டப்படுறது சட்டப்படி குற்றம். அவங்களுக்கு எதிராக நிறைய வந்து சாட்சிகளை வேணும்னே வந்து சேகரிச்சிருக்காரு. இது எல்லாமே சட்டப்படி குற்றம். அதனால் வந்து வீரபத்ரனுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும். அதே மாதிரி இவ்வளோ வந்து ஆனந்தி வந்து திறம்பட அவங்க வந்து நல்லா வந்து வாதிட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொண்ணும் துடிச்சலோடு இருக்கணும். ஆனந்திக்கு இந்த கோர்ட் டைவர்ஸ் தருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியல ஆனந்திக்கு.